بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் ஆலமுல் மலாயிக்கத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குமார்களின் உலகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் மலக்குமார்களை குறித்து குர்ஆன் சுன்னா ஒளியிலே இடம்பெற்றுள்ள செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். சென்ற வார உரையிலே மலக்குமார்கள் மனித உருவத்திலே வருகை தருவார்கள், எந்தெந்த நபித்தோழரின் உருவத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். கடைசியாக ஒரு நண்பரை சந்திப்பதற்காக ஒருவர் ஒரு கிராமத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார். அந்த மனிதருக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காகவே அல்லாஹு தஆலா மனித உருவத்திலே ஒரு மலக்கை அனுப்பினான் என்ற செய்தியோடு சென்ற வார உரை நிறைவு பெற்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலருடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்கின்றார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் 99 கொலைகளை செய்து விட்டார். 99 கொலையை செஞ்சா மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்குமா? அப்ப 99 கொலையை செய்துவிட்டு அந்த காலகட்டத்திலே மக்களில் நன்கு அறிந்த அறிஞர்கள் யார் என்று விசாரிக்கிறார்.
விசாரித்தவுடன் அவருக்கு ஒரு பாதிரியார் காட்டப்படுகின்றார். அந்த பாதிரியார் இடத்திலே சென்று, நான் 99 கொலைகளை செய்துவிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று என்ன செய்கின்றார், கேட்கின்றார். அந்த பாதிரியார், உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மனிதர் பாவ மன்னிப்பே கிடையாது என்று சொன்ன அந்த பாதிரியாரையும் கொன்று 100 கொலைகளை பூர்த்தி செய்து விட்டார். அதற்கு பிறகு மீண்டும் மக்களிலே நன்கு அறிந்த அறிஞரை பற்றி அவர் என்ன செய்கின்றார், விசாரிக்கின்றார். அப்போது அவருக்கு ஒரு அறிஞர் காட்டப்படுகின்றார். அந்த மனிதர், நான் 100 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று அந்த அறிஞரிடம் கேட்கின்றார். நாம் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தில் நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாவங்களை செய்தவர்கள், குற்றங்களை செய்தவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்து விடக்கூடாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அதுபோன்று ஒரு மார்க்க மஸ்அலாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்களை தேடி பயணிக்க வேண்டும், அறிஞர்களிடம் சென்று கேட்க வேண்டும் என்ற ஒரு பாடம், படிப்பினை இந்த நிகழ்வில் இருக்கிறது. தான் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தும் அந்த எண்ணத்தோடு அறிஞரை அணுகுகின்றார். அந்த மனிதர் அறிஞரிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கின்றார். முதலாவது ஒரு தவறான அறிஞரை அணுகினார். அவர் தவறான ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்து அதன் மூலமாக அந்த அறிஞரும் கொலை செய்யப்படுகின்றார். இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, நம்முடைய மார்க்க விஷயங்களை கேட்டறிவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு அல்லது மார்க்க தீர்ப்பை தேடி நாம் செல்கின்றோம் என்றால் முறையாக மார்க்கத்தை கற்றவர்களிடம் சென்று கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்லல் ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மரபு வழியில் மார்க்கத்தை கற்றவர்களிடம் சென்று மார்க்க தீர்ப்பு கேட்க வேண்டும். ஏன்னா முதலாவதாக அந்த மனிதர் ஒரு தவறான அறிஞரை அணுகினார். அவர் தவறான ஒரு தீர்ப்பை சொல்கின்றார். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தவறு அங்கு நடைபெறுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக நமக்கு சொல்கின்றார்கள், இத்தகதன் நாஸ ரூஸஹும் ஜுஹாலா, மறுமையினுடைய அடையாளம் மக்கள் அறிவில்லாதவர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஃபசுஇலு, அவர்களிடத்திலே மார்க்க விளக்கங்களை கேட்பார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின் ஃபவல்லு வஅல்லு, அப்ப தவறான மார்க்க தீர்ப்புகளை வழங்கி அவர்களும் வழிகட்டு, தானும் வழிகட்டு, பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளமாக கில்லத்துல் உலமா, அறிஞர்கள் குறைவதும், கஸ்ரத்துல் ஜுஹலா, அறிவியினர்கள் பெருகுவதையும் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம், படிப்பினை, முறையாக மார்க்கத்தை கற்றவர்களை அறிந்து நமது சந்தேகங்களை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பாருங்க, இந்த மனிதர் அந்த மார்க்க அறிஞரிடத்தில் சென்று கேட்கிறாரு, இது போன்று நான் 100 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுக்கும் பாவ மன்னிப்பு கோரிக்கைக்கும் இடையில் யார் குறுக்கே நிற்க முடியும் என்று என்ன செய்யறாரு அந்த அறிஞர் சொல்லிவிட்டு சொல்றாரு, இந்த ஊருக்கு நீ செல், ஒரு ஊரை சுட்டி காண்பித்து இந்த ஊருக்கு நீ செல், அங்கு சில மக்கள்
வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள். அந்த மக்களோடு சேர்ந்து நீயும் அல்லாஹுவை வணங்கு, நீ உனது ஊருக்கு திரும்பி வந்து விடாதே, ஏனென்றால் அது கெட்ட ஊர் என்று என்ன செய்கின்றார், உபதேசம் சொல்லி அனுப்புகின்றார். இதிலும் நமக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த ஊர்களில் பாவங்கள் மலிந்து காணப்படுகிறதோ, குற்றங்கள் மலிந்து காணப்படுகிறதோ, எந்த ஊரில் இணை வைப்பு அதிகமாக, இணை வைப்பும் இறை நிராகரிப்பும் பாவங்களும் மலிந்து காணப்படுகிறதோ, அந்த ஊர்களில் வசிப்பதை விட்டும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு முஸ்லிம் முஹல்லாவோடு எந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் அதிகமாக செருக்காக வாழுகின்றார்களோ அந்த பகுதிகளிலே நாம் வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் என்ற அகீதாவினுடைய பாடத்தில் இதுவும் ஒரு விஷயம். அதாவது காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் நிறைந்து வாழக்கூடிய ஊர்களில், இணை வைப்பும் இறை நிராகரிப்பும் நிறைந்து காணப்படுகின்ற ஊர்களில் வசிப்பது அது மார்க்கம் அதை என்ன செய்யல, ஆர்வமூட்டவில்லை. அதுபோன்ற இடங்களில் வசிக்காமல் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நாம் என்ன செய்யணும், வசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் செய்தி ஊடகங்களில் தொடர்ந்து பார்த்து வருவீர்கள். முஸ்லிம் அல்லாத, அதாவது முஸ்லிம்கள் இந்துக்கள் வணங்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அவர்கள் அங்கே நேர்ச்சை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். துலாபாரம் அங்கு நேர்ச்சை வழங்குகின்றார்கள், சிலை வழிபாட்டிலே ஈடுபடுகின்றார்கள், அவர்களுடைய கோயில் விழாக்களிலே கலந்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கின்றார்கள். அல்லது சமீபத்திலே அவர்களுடைய பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவதை விட அதிகமாக நம்முடைய மக்கள் கொண்டாடுகின்றார்கள். சமீபத்தில் தீபாவளி என்ற ஒரு பண்டிகை நடந்து முடிந்தது. அவர்கள் கொண்டாடுவதை விட நம்முடைய மக்கள் அதிகமாக என்ன செய்கின்றார்கள், அந்த பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள், பட்டாசு வெடிக்கின்றார்கள், வாழ்த்து சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது? மாற்று மத மக்களோடு அந்யோன்யமாக நெருக்கமாக கலந்து பழகுகின்ற காரணத்தினால் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரீகத்தை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய மார்க்கம் எதை நமக்கு சத்தியம் உண்மை என்று சொல்லுகின்றதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு மாற்று மத மக்களோடு கலந்து பழகுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதும், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே முஸ்லிம்கள் ஈடுபடுவதும், அந்த வணக்க பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதும், இதையெல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், அந்நிய மக்களோடு கலந்து பழகுகின்ற காரணத்தினால். நமக்கென்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது, பண்பாடு இருக்கின்றது, நாகரீகம் இருக்கின்றது. இவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள், இவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள், இதெல்லாம் இறை நிராகரிப்பு, இதெல்லாம் போதிக்கப்படாத காரணத்தினால் எனக்கு என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் இது போன்ற மிகப்பெரிய தவறுகளில், மிகப்பெரிய பாவங்களில், இணை வைப்புகளில், இறை நிராகரிப்புகளில் கலந்து விடுகிறார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களை, இயன்ற வரை ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், அவன் இது போன்ற சமூகங்களிலிருந்து அவன் விலகி இருக்க வேண்டும். அதுக்காக மாற்று மத்த மக்களோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. வியாபாரம் செய்யலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், பழகலாம், பேசலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை வகுத்திருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய எல்லைகளை தாண்டி சென்று விடக்கூடாது. அது இறை நிராகரிப்பிலும் இணை வைப்பிலும் கொண்டு சென்று விடும். அப்ப இந்த நிகழ்வுல, இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, பாவங்கள் மனிதர்களுக்கு பாவங்களை செய்ய தூண்டுகின்ற அந்த சூழல் இருக்குதா இல்லையா, அந்த சூழலிலிருந்து இயன்றவரை இஸ்லாமிய சமுதாயம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும்.
அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்கின்றது. அப்ப அந்த அறிஞர் சொல்றாரு, நீ வாழ்ந்து வந்த அந்த ஊருக்கு திரும்ப வந்து விடாதே, அது கெட்ட ஊர். அந்த ஊருக்கு நீ பயணம் மேற்கொண்டு வேறொரு ஊருக்கு நீ பயணம் மேற்கொள். அங்கு நல்ல மனிதர்கள் வாழுகின்றார்கள், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நீ அல்லாஹுவை வணங்கி என்று என்ன செய்யறாங்க, உபதேசம் சொல்றாங்க. இந்த மனிதர் அந்த ஊரை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார். அப்படி பயணத்தை மேற்கொள்ளும் போது பாதி வழியிலேயே அவர் மரணம் அடைந்து விடுகின்றார். இப்போது அருளுக்குரிய அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்கும் அல்லாஹுடைய அதாபுக்குரிய மலக்கும் ரஹ்மத்துடைய மலக்கும் என்ன செய்யறாங்க, வருகை தருகின்றார்கள். வருகை தந்து இவருடைய உயிரை யார் கொண்டு செல்வது என்பதிலே இரண்டு மலக்குமார்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அப்ப இந்த ரஹ்மத்துடைய மலக்கு சொல்கின்றார், இவர் பாவ மன்னிப்பு கோரி பாவத்திலிருந்து மீண்டு தன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹுவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அதனால இவருடைய உயிரை நான் கைப்பற்றுகின்றேன். அதாபுடைய மலக்கு சொல்றாரு, இல்ல, இவர் வாழ்நாளில் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை, இவர் பாவங்களைத்தான் செய்திருக்கிறார், அதனால இவருடைய உயிரை நான் கைப்பற்றுகின்றேன் என்பது போன்று வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல மனித உருவத்திலே ஒரு மலக்கை என்ன செய்கின்றார், தோற்றத்திலே அங்கே வர வைக்கின்றான். அந்த மனித உருவத்திலே ஒரு மலக்கு என்ன செய்கின்றார், வருகின்றார். இந்த இரண்டு மலக்குமார்களும், அதாபுக்குரிய மலக்கும் ரஹ்மத்துடைய மலக்கும், அந்த மனித உருவத்திலே வந்த மலக்கை நடுவராக வைத்துக் கொள்கின்றார்கள். அப்ப உடனே அந்த நடுவராக இருந்த மலக்கு சொல்றாங்க, இவர் எந்த ஊரை நோக்கி பயணித்து வந்தாரோ, எந்த ஊரிலிருந்து எந்த ஊரை நோக்கி பயணித்து வந்தாரோ, இந்த இரண்டு ஊருக்கும் இவருக்கு மத்தியில இடைவெளியை அளந்து பாருங்கள், எது இவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறதோ அதன்படி நாம் தீர்ப்பளிக்கலாம். அப்ப அளந்து பார்க்கறாங்க. அப்படி அளந்து பார்க்கும்போது இவர் அந்த கெட்ட ஊரில் இருந்து நல்லவர்கள் மட்டுமே வாழக்கூடிய, அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊருக்கு மிகவும் அருகாமையிலே இவர் இருக்கிறார். அந்த நிலையில்தான் இவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. உடனே ரஹ்மத்துடைய மலக்கு என்ன செய்யறாங்க, அவருடைய அருளுடைய மலக்குகள் கைப்பற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5339வது செய்தியாக, சஹீஹுல் புகாரில 3470வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப இந்த ஹதீஸிலே நமக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களில் மனித உருவிலே மலக்கை என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஹதீஸை பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அது நீண்ட நெடிய வரலாறு. அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜாஅ மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வருகின்றார். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவருடைய பேர் என்ன? மலக்குல் மௌத். அஸ்ராயில்லாம் கிடையாது, நம்ம ஊர்ல தான் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப மலக்குல் மௌத் ஃபகால லஹு அஜிப் ரப்பக, உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அவர் வருகின்றார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, மலக்குல் மௌத்தை ஓங்கி அடிச்சிடுறாங்க. அடிச்ச அடியில அவருடைய கண் பிதுங்கி வெளியே வந்து விட்டது. வெளியே வந்த உடனேயே அந்த மலக்குல் மௌத் என்ன செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே திரும்ப செல்கின்றார். திரும்ப சென்று சொல்லுகின்றார், இன்னக்க அர்சல்தனி இலா அப்தின் லக லா யுரீதுல் மௌத்,
மரணத்தை விரும்பாத ஒரு அடியானிடம் என்னை நீ அனுப்பிவிட்டாயே. வகது ஃபதஅ ஐனி, அவர் என்னுடைய கண்ணை பிதுங்கி விட்டார். அந்த கண் வெளியே வந்து விட்டது, அடிச்ச அடியில் வெளியே வந்து விட்டது. அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அந்த கண்ணை, மலக்குல் மௌத்தினுடைய கண்ணை திரும்ப கொடுத்து, என்னுடைய அடியானிடத்திலே திரும்ப சென்று, இந்த உலகத்திலே வாழ்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது நீர் வாழ்வதையா விரும்புகிறீர்? வாழ்வதை விரும்பினால் ஒரு மாட்டின் மீது உங்களுடைய கையை வையுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட மலக்குல் மௌத் சொல்றாங்க, மாட்டின் மீது உங்களுடைய கையை வையுங்கள். அந்த கை எத்தனை ரோமங்களை உள்ளடக்கிக் கொள்கிறதோ அத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மலக்குல் மௌத் இதை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்கிறாங்க, இறைவா இதற்கு பிறகு? சரி, இந்த மாட்டின் மீது நான் கையை வைக்கின்றேன், என்னுடைய கையின் உள்ளால் எத்தனை ரோமங்கள் உள்ளடக்கி இருக்கிறதோ அவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நான் வாழலாம், இதற்கு பிறகு? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இதற்கு பிறகு மரணம்தான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியானால் இப்போதே நான் தயாராகி விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புனித தலத்தில் இருந்து கல்லறையும் தூரத்தில் உள்ள இடத்தில் உயிரை கைப்பற்றுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க, நான் மட்டும் இப்போது அங்கு இருந்தால் உங்களுக்கு அந்த செம்மணர் அந்த பகுதி, அந்த குன்றின் அருகில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடக்கத்தலத்தை உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4729வது செய்தியாக, சஹீஹுல் புகாரியில 1339வது செய்தியாக, 3407வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த சம்பவத்தை கேட்ட உடனேயே பலருக்கும் பல சந்தேகங்கள் ஏற்படலாம். ஒரு நபி எப்படி மலக்குல் மௌத்தை அடிக்க முடியும்? மலக்குல் மௌத்தை அடிச்சு மலக்குல் மௌத்தினுடைய கண்ணு வெளியே வந்ததாக சொல்றீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே, ஒரு கற்பனை கதையாக இருக்கிறதே. அப்படிதான் இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, நிராகரிக்கிறாங்க. அப்ப மலக்குல் மௌத் தோற்று விடுவார், ஒரு நபி இப்படி செய்வாரா, அப்படியெல்லாம் கேள்விகளை தொடுத்து இந்த ஹதீஸ் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக, பிஜேவின் மூலமாக இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படுகிறது. ஆனா இந்த ஹதீஸினுடைய விரிவுரை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விரிவுரைகளை எல்லாம் படித்தால் இந்த ஹதீஸை நிராகரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் மலக்குல் மௌத்தினுடைய முகத்திலே அறைந்தார்கள்? வந்தவங்க மலக்குல் மௌத்தினுடைய அந்த உருவத்தில் வரல, வருகை தந்த மலக் மனித உருவத்திலே வந்தார், வருகை தந்தார். அப்போ ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மனித உருவத்திலே வந்த ஒரு மலக்கு அனுமதி இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு உள்ளால் நுழைந்தார். ஒருவர் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளால் நுழைஞ்சா என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருடைய வீட்டினுடைய துவாரத்தில் ஒருவர் அனுமதி இல்லாமல் பார்த்தால் என்ன செய்யலாம்? கண்ணை குத்தலாம். அப்ப இங்க ஒருவர் திடீர்னு நீங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க, திடீர்னு ஒருவர் உங்களுடைய உயிரை நான் கைப்பற்ற போகிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கைப்பற்றிக்கிடுங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல எதிர் வினை ஆற்றுவீர்களா? யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க. திடீர்னு உன்னை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாராவது பொறுமையா இருப்பாங்களா? இல்ல. அந்த மாதிரி தான் மனித உருவத்திலே வந்த மலக்கு உங்களுடைய இறைவனுக்கு பதிலளியுங்கள் என்று உயிரை கைப்பற்றுவதற்கு எத்தனைக்கும் போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அரைஞ்சாங்க. அதற்கு பிறகு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு மலக்குல் மௌத் தான், மரணம்தான். அல்லாஹ்விடத்தில் உரையாடுறாங்க, மரணம்தான். இந்த மாட்டின் மீது கையை வைக்க சொல்றான் அல்லாஹ். அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கிறாங்க, மரணம்தான். சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரணத்திற்கு தயாராகி விட்டார்கள்.
இதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் ஒரு மனிதனுக்கு எப்ப வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திடீரென்று வரும். எல்லா மனிதர்களுக்கும் மரணம் திடீரென்று தான் வரும். நான் இந்த நேரத்தில் மரணிக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் மரணிக்க மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நபிமார்களை பொறுத்த மட்டில் மரணத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு பலம் சேர்க்குகின்ற அடிப்படையில் இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு 2 தேர்வு உரிமையை கொடுத்தான். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு 2 தேர்வு உரிமையை கொடுத்தான். இந்த உலகமா ஆகிரத்தா என்று அந்த அடியான் ஆகிரத்தை தேர்வு செய்து கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? பல கட்டங்கள்ல சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்போது மரணிக்க வேண்டும், எந்த இடத்திலே மரணிக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அது மற்ற மக்களுக்கு கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இல்ல கிடையாது, நபிமார்களுக்கு உண்டு. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் புனித தலத்தில் இருந்து கல்லெறியக்கூடிய அந்த தூரத்திலே எனது உயிரை கைப்பற்றுங்கள் என்று. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நமக்கு தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, மலக்கு மனித உருவிலே என்ன செய்வார்கள்? வருகை தருவார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்படி பல கட்டங்கள்ல நபிமார்களிடத்தில் மனித உருவுல மலக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் மலக்கு என்பதை நபிமார்கள் கூட அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால நாம பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விருந்தாளியினுடைய தோற்றத்திலே மலக்குமார்கள் வந்தாங்க. அப்படிதானா இல்லையா? ஆமா. வந்தது மலக்கு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரிந்ததா? இல்ல. அதனாலதான் வந்தது விருந்தாளி என்று கருதி அவங்க என்ன செஞ்சாங்க? பொரித்த காளை கன்றை முன்வைத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அழகிய இளைஞர்களுடைய தோற்றத்திலே மலக்குமார்கள் வந்தார்கள். 2 இளைஞர்களுடைய தோற்றத்திலே வருகை தந்தவர்கள் மலக்கு என்பது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த அழகான 2 இளைஞர்களின் பக்கம் தவறான பார்வையை செலுத்தி, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகளை கேவலப்படுத்தி விடுவார்களே என்று பயந்து அவர்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டது, கவலை அடைந்தது இல்லையா? அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன செய்யல? அது வந்திருக்கக்கூடியவர்கள் மலக்கு என்பது தெரியவில்லை. இதிலிருந்து நமக்கு இன்னொரு பாடம் படிப்பினை இருக்கின்றது. நபிமார்களாக இருந்தாலும் மறைவான ஞானம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே ஒழிய தெரியாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற ஹதீஸுகள் அதெல்லாம் நாம கேள்விப்படும் போது நம்முடைய சிற்றறிவுக்கு அது எட்டவில்லை என்றாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய விளக்கங்களை அறிஞர்களை தேடி அதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். விரிவுரைகளை, ஹதீஸுக்கு ஃபத்துஹுல் பாரிக்கு நிறைய விரிவுரை நூல்கள் இருக்கிறது. அப்ப அந்த விரிவுரை நூல்களை படிக்க முடியுமா? படித்து பார்க்க வேண்டும். இல்லையா அறிஞர்களை அணுகி சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வர்ராசிஹூன ஃபில் இல்ம், உறுதியான கல்வி மிக்கவர்கள் கல்விமான்கள் என்ன செய்வாங்க? யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பிஹி, நாங்கள் ஈமான் கொண்டோம், குல்லும் மின் இந்தி ரப்பினா, இவை எல்லாமே எங்கள் இறைவன் புறத்தில் இருந்து என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ரப்பனா, எங்களுடைய குல்லும் மின் இந்தி ரப்பினா வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காகவும் மனித உருவத்தில் மலக்குமார்களை என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான். பாருங்க, பனு இஸ்ரவேலுடைய காலகட்டத்தில் மக்களில் 3 மனிதர்கள் இருந்தார்கள்.
அவர்களிலே ஒருவர் தொழுநோயாளி, அவருடைய தோலெல்லாம் தொழுநோயாக இருக்கும், மக்கள் பார்ப்பதற்கே அருவருப்பாக இருப்பார்கள் அந்த மனிதர். இன்னொருவர் வழுக்கை தலையன், அவரு தலையில என்ன இல்லை, முடி இல்லை, வழுக்கை தலையாக இருக்கும். இன்னொருவர் குருடராக இருந்தார். இப்படி இந்த 3 மனிதரிடத்திலையும் ஒரு மலக்கு என்ன செய்கின்றார், வருகின்றார். மனித உருவிலே ஒரு மலக்கு என்ன செய்கின்றார், வருகின்றார். வந்து முதல்ல அந்த தொழுநோயாளி இடத்துல கேட்கிறாரு, உனக்கு எது விருப்பமானது அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த தொழுநோயாளி சொல்றாரு, எனக்கு நல்ல தோல் வேண்டும், நல்ல நிறம் வேண்டும், மக்கள் எல்லாம் என்னை அருவருப்பாக என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், இந்த நிலை என்னை விட்டு மாற வேண்டும் அப்படின்னு அவருடைய கோரிக்கையை முன்வைக்கின்றார். உடனே அந்த மலக்கு தன்னுடைய கரங்களால் தடவ அவருக்கு அந்த அருவருப்பான நோய், அந்த தொழுநோய், அந்த தோல் வியாதி அது நீங்கி அவருக்கு நல்ல தோல் கிடைத்து விட்டது. அந்த மலக்கு கேட்கிறாரு, செல்வங்களில் உனக்கு விருப்பமானது எது? அந்த தொழுநோயாளி சொல்றாரு, செல்வங்களில் எனக்கு விருப்பமானது ஒட்டகம் அல்லது பசு என்று சொல்கின்றார். உடனே அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, 10 மாதம் பரிபூர்ணமான அந்த ஒரு ஒட்டகத்தை என்ன செய்கிறார், அவருக்கு வழங்குகின்றார். வழங்கிவிட்டு அல்லாஹு தாலா உனக்கு இதிலே அருள் புரியட்டும் என்று என்ன செய்கிறார், பிரார்த்தனை செய்கின்றார். அடுத்ததாக வழுக்கை தலையனிடம் அந்த மலக்கு வாரார். உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு உலகத்தில் பெரிய கவலை, ஏன்னா மக்களுக்கு கவலையிலேயே பெரிய கவலை என்ன கவலை தான், தலையில முடி கொட்டுதே. அதிலையும் வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் வரும்போது அப்படி இளைஞராக அப்படி வருவாங்க, திரும்ப போகும்போது முடியெல்லாம் கொட்டி, ஆனால் நான் முடியெல்லாம் நரைத்து போய் பழுத்து போய் என்ன செய்வாங்க, திரும்புவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த வழுக்கை தலையனிடத்தில் கேட்ட உடனேயே அவன் சொல்கின்றான், எனக்கு நல்ல அழகான முடி வேண்டும். இந்த மலக் அவருடைய தலையை தடவுகின்றார். அந்த வழுக்கை மறைந்து அழகிய முடியை அவர் பெறுகின்றார். அந்த மலக்கு கேட்கிறாங்க, செல்வங்களிலேயே உனக்கு விருப்பமானது எது என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு பசுமாடு விருப்பமானது. உடனே கர்ப்பமான 10 மாதம் நிறைந்த ஒரு பசுமாட்டை அவருக்கு கொடுத்து, அல்லாஹ் இதிலே உனக்கு அருள்வளம் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். மூன்றாவதாக யாரு சொல்லுங்க, கேட்குறீங்களா இல்லையா? மூன்றாவதாக குருடனிடத்தில் வராங்க. வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு விருப்பமானது எது? அவன் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு கண் பார்வை வேண்டும். அந்த மலக்கு கண்ணிலே தடவுகின்றார், பார்வை தெரிகின்றது. செல்வங்களில் உனக்கு விருப்பமானது எது? எனக்கு ஆடு மிகவும் விருப்பமானது. உடனே அவனுக்கு கர்ப்பமான ஒரு ஆடு வழங்கப்படுகிறது. அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, அல்லாஹு தஆலா உன்னுடைய இந்த ஆட்டில் அருளோலம் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அப்போது அந்த ஆடு வழங்கப்பட்ட மனிதர், அவருக்கு நிறைய அந்த ஆட்டிலிருந்து குட்டிகள் கிடைக்கின்றது. தொழுநோயாளியாக இருந்தவர், அதுபோன்று வழுக்கை தலையனாக இருந்தவர், குருடனாக இருந்தவர், இவர்களுக்கெல்லாம் பள்ளத்தாக்குகள் நிரம்ப ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் இருக்கின்றது. சிறிது காலத்திற்கு பிறகு தொழுநோயாளிடத்தில் அந்த மலக்கு மனித உருவில் என்ன செய்கின்றார், வருகின்றார். வந்து சொல்றாரு, நான் மிகவும் ஏழையான மனிதனாக இருக்கின்றேன். என்னுடைய பயணத்திலே வாழ்வாதாரங்கள் எல்லாம் அறுபட்டு விட்டது, தொலைந்து விட்டது, பணங்கள் எல்லாம் செல்வம் எல்லாம் தீர்ந்து விட்டது. உதவிக்கான எந்த ஒரு வழியும் அல்லாஹுவுக்கு பிறகு உன்னை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. அதனால அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த செல்வத்திலிருந்து நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், எனக்கு ஒரு ஒட்டகத்தை தந்தால் அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்து நான் என்ன செய்வேன், போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். அந்த மனிதன்
அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அல்லாஹுடைய அருளை அனுபவித்து தோல் நோய்களெல்லாம் அகன்ற அந்த மனிதன் மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மனிதன் சொல்கின்றான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நீ கேட்டதையெல்லாம் தர முடியாது என்று என்ன செய்கின்றான், மறுக்கின்றான். அப்போது அந்த மலக்கு சொல்றாரு, என்னை உனக்கு தெரியும் போல் இருக்கிறதே, நீ தொழுநோயாளியாக இருந்தாய் அல்லவா, நீ ஏழையாக இருந்தாய் அல்லவா என்று சொல்லும்போது, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று சொல்லும்போது அந்த மனிதன் சொல்கின்றான், இல்லை, நான் அழகான நிறத்தையும் தோலையும் இந்த செல்வத்தையும் தலைமுறை தலைமுறையாக பெற்றிருக்கிறேன். அப்படிதான் பொதுவாக மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, எப்போதுமே கடந்து வந்த பாதைகளை நாம் மறந்துவிடக்கூடாது இல்லையா? நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு அடிபட்டு துன்பப்பட்டு, ஏன்னா முதல்ல வேலை தேடி வரும்போது ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இருப்பாங்க, எல்லா இடத்திலையும் வேலை தேடி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்து காணப்படும். ஒரு லெவலுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு வந்த உடனேயே மனிதனுடைய இயல்பு அவன் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடுகின்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமாக நடக்கின்றான். ஒரு ஏழையை பார்க்கும்போது எவ்வளவு பங்களாதேஷ், அதாவது நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, வேலை இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைகின்றார்கள். அவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன எண்ணம் வர வேண்டும் தெரியுமா? அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறான், நான் 3 வேளை நன்றாக சாப்பிடுகின்றேன், நல்ல ஏசியில வேலை பார்க்கிறேன், மாதம் ஆகிவிட்டால் எனக்கு நல்ல சேலரி கிடைக்குது. எவ்வளவோ மக்கள் உண்ண உணவில்லாமல் தங்குமிடம் இல்லாமல் மிகப்பெரிய சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோம் அப்படின்னா நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனிதன் என்ன செய்கின்றான், கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு நன்றி கட்டத்தனமாக ஆணவமாக அந்த பணத்தின் செருக்கோடு என்ன செய்கின்றான், அவன் சொல்றான், இல்ல பரம்பரையாக நான் பணக்காரன், எனக்கு எந்த தோல் நோயும் கிடையாது, பரம்பரையாக நான் இப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு திமிராக பேசுறான். அடுத்த ஒரு மனிதன் யாரு, வழுக்கை தலையன். அந்த மனிதரிடத்துல மலக்கு போறார், இதே போன்று சொல்கின்றார், பயணத்தின் பாதைகள் எல்லாம் அறுபட்டு விட்டது, ரொம்ப ஏழையாக நான் இருக்கின்றேன், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து எனக்கு உதவி செய்தால் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வேன். இதே போன்று சொன்ன உடனேயே அந்த மனிதரும் என்ன சொல்கின்றான், இல்லை, இது பரம்பரையாக நான் சம்பாதித்த சொத்து என்று அவனும் கடந்து வந்த பாதையை மறந்து நிராகரிப்பான வார்த்தைகளை என்ன செய்கின்றான், அதாவது நன்றி கட்டத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான். அதற்கு பிறகு இந்த மலக்கு கேட்கிறாரு, நீ வழுக்கை தலையனாக இருக்கவில்லையா, அல்லாஹ் அதற்கு பிறகு உனக்கு அழகான முடிகளை தரவில்லையா, அல்லாஹுடைய நிஅமத்துகளை எல்லாம் நினைவூட்டுகின்றார். ஆனாலும் அவன் அதை மறுக்கின்றான். அதற்கு பிறகு மூன்றாவதாக எந்த மனிதர், குருடனான மனிதர். அந்த குருடனிடத்தில் சென்று அல்லாஹ் அந்த குருடனுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் அந்த மலக்கு சொல்றார். அப்ப அந்த குருடன் சொல்கின்றான், நான் குருடனாகத்தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை திருப்பத் தந்தான், நீ விரும்பியதை எடுத்துக்கொள், நீ எதை எடுத்துக்கொள்கின்றாயோ அதில் எதையும் நான் திரும்ப கேட்கவே மாட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ எடுக்கின்ற எந்த பொருளையும் திரும்ப தரும்படி நான் கேட்கவே மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் உன்னை சிரமப்படுத்தவே மாட்டேன் என்று சொல்கின்றார். உடனே அந்த மலக்கு, உனது செல்வத்தை நீயே வைத்துக்கொள், உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான், உன் மீது அல்லாஹு தஆலா உன்னுடைய 2 தோழர்கள் மீது, அந்த வழுக்கை தலையன் அதுபோன்று தொழுநோயாளி,
இருவருடைய விஷயத்திலும் அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா திருப்தி அடைந்து கொண்டான் என்று அந்த மலக்கு சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5672வது செய்தியாக, சஹீஹுல் புகாரில 3464வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலும் மலக்கு எந்த உருவத்தில் வந்திருக்கிறாங்க? மனித உருவத்திலே வந்திருக்கிறார், சோதனையாக வந்திருக்கிறார் என்பதை என்ன செய்கின்றோம்? நாம் அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மலக்குகளை அல்லாஹு தஆலா வேறு உருவத்தில் அனுப்புவதாக இருந்தால் மனித உருவத்திலே அனுப்புவான். ஆனால் மலக்குகள் ஹாரூத் மாரூத்தும் மனித உருவத்தில் தான் என்ன செய்யறாங்க? வருகை தருகின்றார்கள். அதனுடைய சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஜின்களாகவோ பாம்பாகவோ விலங்காகவோ அந்த மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க? உருமாறி வரமாட்டார்கள். அவர்கள் கண்ணியமான உருவத்தில், மனித உருவத்தில் தான் என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுபோன்று மலக்குகளை நம்மால் பார்க்க முடியுமா? மலக்குகள் யாருடைய கண்களுக்கெல்லாம் காட்சி தருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா சமிஅத்தும் சியாஹத் தீகதி, சேவல் கத்துவதை நீங்கள் பார்த்தால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அந்த சேவல் யாரை பார்த்து விட்டது? யாரை பார்த்து விட்டது? மலக்கை பார்த்து விட்டது. அப்ப யாருடைய கண்ணுக்கு மலக்கு தெரிவாங்க? சேவலுடைய கண்ணுக்கு மலக்கு தென்படுவார். மனித உருவத்தில் இதற்கு முன்பாக முந்தைய வகுப்புகள்ல நாம சொன்னோம், யாரெல்லாம் மலக்க பார்த்தாங்க? மனித உருவத்தில் வந்த மலக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்தாங்க இல்லையா? அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. இப்ப மனித உருவத்திலே வரும்போது மலக்கை என்ன செய்ய முடியும்? மனிதர்களால் பார்க்க முடியும். ஆனா வந்திருக்கக்கூடியவங்க மலக்கா இல்லையாங்கிறது தெரியுமா? தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்த பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே மலக்கு என்று தெரிந்தது. அதுவரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? திஹியா அல் கல்ப், திஹியா இப்னு கல்புனுடைய தோற்றத்தில் தான் மலக்கு இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திஹியா என்று தான் நினைத்து கொண்டிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்ல சேவல் கத்த ஆரம்பித்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அருளை கேளுங்கள், காரணம் அது மலக்கை பார்த்து விட்டது. அதுபோன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா சமிஉத்தும் நஹீகல் ஹிமாரி, கழுதை கத்த ஆரம்பித்து விட்டால் ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு ரஆ ஷைத்தானன், கழுதை ஷைத்தானை பார்த்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 3303வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 5275வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இந்த ஹதீஸிற்கு இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்துல் பாரியில ஃபுவைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை பதிவு செய்கின்றார்கள். என்ன அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனைக்கு மலக்குகள் ஆமீன் சொல்வதை எதிர்பார்த்து அப்படி செய்யணும். ஏன் மலக்கை பார்த்து விட்டால், அதாவது சேவல் கத்துவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் அருளை கேளுங்கள் என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல மலக்குகள் இருக்கிறாங்க, மலக்கை சேவல் பார்த்து விட்டது. அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் உங்களுக்காக யாரும் துஆ செய்யறாங்க? மலக்கும் துஆ செய்யறாங்க. அல்லது உங்களுடைய பிரார்த்தனைக்காக யாரும் ஆமீன் சொல்றாங்க? மலக்கும் ஆமீன் சொல்றாங்க. அப்ப யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ, யாருடைய பிரார்த்தனை மலக்குமார்களுடைய பிரார்த்தனையோடு ஒத்து போகின்றதோ, அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா உடனடியாக என்ன செய்கின்றான்? அங்கீகரிக்கின்றான். அந்த பிரார்த்தனை விரைந்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், அவருடைய மன தூய்மையான சாட்சியாக அது ஆகிவிடுகின்றது என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யாருடைய பறவை இனங்களில் எந்த பறவைக்கு தெரியும் மலக்கு? சேவலுக்கு தெரியும். கழுதை கத்த ஆரம்பித்தால் ஷைத்தானை அது பார்த்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதாவது எப்படி மலக்குமார்களின் உலகம் என்று ஒரு பாடம் இருக்கின்றதோ அந்த மாதிரி ஜின்களின் உலகம் என்றும் ஒரு பாடம் இருக்கிறது. இதற்கு முந்தைய ஒரு மாதாந்திர பயான்ல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்கு பிறகு என்ன செய்வோம்? ஜின்களுக்கென்று ஒரு உலகம், ஜின்களின் வகைகள் என்ன, எந்தெந்த தோற்றங்களிலெல்லாம் ஜின்கள் வருவார்கள், இது நிறைய நாம படிக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அறிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களை, படிப்பினைகளை உள்வாங்கியவர்களாக, மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக, மலக்குமார்களுடைய சாபத்து எந்த காரியங்களை செய்தால் மலக்குகள் சபிப்பார்களோ அந்த காரியங்களை விட்டும் விலகி வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.